பேரரசர் பெருமிடுகும் பொறுப்பாளர் போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமபுரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்விலே வரவேற்புரையை ஆற்றியிருக்கின்ற திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சி பிரபுவம் அவர்களை, வாழ்த்துறையை வழங்கியிருக்கின்ற மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் செல்வி பே நதியா அவர்களே, மாநில மகளிரணி செயலாளர் திருமதி கவிதா பச்சன் அவர்களே, மாநில மகளிரணி செயலாளர் மேற்கு மண்டலம் திருமதி சித்ரா ஜெயகிருஷ்ணன் அவர்களே, மாநில மீனவரணி செயலாளர் தமிழ் திரு ஆர்.டி.எஸ். செல்வம் அவர்களே, தமிழ் தேசிய இளைஞர் பேரவையுடைய மாநில செயலாளர் பி. செல்லப்பாண்டி அவர்களே, மாநில மருத்துவரணியுடைய செயலாளர் மருத்துவர் அன்புவெளி அவர்களே, இந்த நிகழ்வுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அருமணியாற்றிய அறுவை கம்பி மாநில மாணவரணி செயலாளர் நத்தம் பி. எம். பூமியம்மன் அவர்களே, சிறப்புரையை வழங்கியிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அண்ணன் பி. எம். எஸ். அவர்களே, வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி அமைப்பாளர் தமிழ் திரு துரை குணசேகரன் அவர்களே, கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ் அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு கட்சியினுடைய கொள்கையை கொண்டு செலுத்துகிற வாகனம் என்பது அமைப்பு தான். அந்த அமைப்பு சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த சிஸ்டத்தினுடைய தேவை என்ன என்பதை விளக்கி சொல்லியிருக்கின்ற கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் செம் மகேஸ்வரன் அவர்களே, நிறைவாக நன்றி உரையை ஆற்றிருக்கிற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் பேரவையுடைய மாநில செயலாளர் ஜெய் அவர்களே, இந்த நிகழ்விற்காக இன்னும் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மாநில துணை செயலாளர் அரவிந்த் தேவர் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் தன்ராஜ் அவர்களே, அண்ணன் ஆண்டி அம்பலம் அவர்களே, அண்ணன் விஜய் அம்பலம் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வுக்காக உழைத்திட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இங்கே உணர்வு எழுச்சியோடு குழுமி இருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான உறவுகள் அத்தனை பேருக்கும் KKS அன்பு தம்பி குருமணிகண்டன் அன்பு நிறைந்த வணக்கங்கள். சாப்பிட்டாச்சா எல்லாருமே? பிரியாணி நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருக்கிறவங்க கை தூக்குங்க. திண்டுக்கல் பிரியாணி நல்லா இருந்துச்சா இல்லையா? கேட்கப்பட்டா நல்லா இல்லை. இங்க ஒரு 10 பேருக்கு நல்லா இல்லை. நோட் பண்ணிக்கங்க. அதுல ஒரு ஸ்வீட் வச்சிருந்தாங்க. என்ன ஸ்வீட் இது? இனிப்பு ஒன்று வச்சிருந்தாங்க. கேட்கல? சாப்பாடு பத்திரம் என்ன ஸ்வீட் வச்சிருந்தாங்க? கோதுமை அல்வா. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கும் கை தூக்குங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கு. வேற என்ன? முட்டை நல்லா இருந்துச்சா? எல்லாமே நல்லா இருந்துச்சுல? எப்ப பார்த்தாலும் அவங்க பேசுறது ஒண்ணு, மக்கள் ரொம்ப பசியோட இருக்கும்போது போய் பேசு அப்படின்னு தள்ளி விடுறது. இல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல உண்ட மயக்கத்தில் இருக்கும்போது போய் பேசு அப்படின்னு தள்ளி விடுறது. இதுவே அவருக்கு வேலை. அதனால தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. கட்சியில் ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கிறோம். யாரெல்லாம் தலைவருக்காக வேலை பார்க்கிறீர்கள் கையை உயர்த்துங்கள். யாரெல்லாம் கொள்கைக்காக வேலை பார்க்கிறீர்கள் கையை உயர்த்துங்கள். ரெண்டுக்கும்
தலைவர் வேறு கொள்கை வேறு கிடையாது. ஆனால் நாம் எதற்காக வேலை பார்க்கிறோம் என்பதில் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தலைவருக்காக வேலை செய்தால் தலைவர் முன்பு விளம்பரத்துக்காக தலைவர் உங்கள் பகுதிக்கு வரும்போதோ தலைவர் சொல்கிற வேலையை செய்வதைப் போலவே நடிப்பீர்கள் என்று அர்த்தம். ஆனால் கொள்கைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர்களிடம் அந்த நடிப்பு இருக்காது. அதனாலதான் கேட்டேன், கொள்கைக்காக வேலை பார்க்கிறீர்களா, தலைவருக்காக வேலை பார்க்கிறீங்களா? தலைவர் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் உடனடியாக 10 கார் இங்க வந்து நிற்கும். 10 கார் வந்து நின்றுச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே களப்பணியாளர்களா அவங்க தன்னுடைய வேலையை சரியா இருக்காங்களா என்று கேட்டா அப்படி சொல்லிவிட முடியாது. அதை வைத்து முடிவு செய்து விட முடியாது. யாரெல்லாம் கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு இங்கே நிற்கிறார்கள், கொள்கையை உள்வாங்காதவர்களுக்கு 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ தமிழர் தேசம் கட்சியினுடைய செயல்பாடுகள் புளித்து போகும். புரியுதா? கொள்கையை உள்வாங்கிக் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிர் இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே படும் வரையில் தமிழர் தேசம் தான் என்னுடைய உயிர் என்று கடைசி வரை இருக்கிறது. அப்படி என்ன கொள்கை, அப்படி என்ன கொள்கைக்காக களத்தில் நிற்கிறோம் நாம? யாராவது ஐடியா இருக்கா? கட்சியுடைய செயற்குள்ள கொள்கையை பற்றி கேட்டு ஐடியா இருக்கான்னு கேட்கறதே மிகப்பெரிய அவலம். அப்படி கேட்கிறாரு. நம்ம எல்லாருமே ஒரே ஒரு புள்ளியை எடுத்துக்கோம். என்ன புள்ளி அப்படின்னா, ஏழை எளிய விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை அப்படிங்கிற ஒரு புள்ளியை தான் நாம நினைச்சிருக்கோம். நம்முடைய கொள்கையுடைய அடிநாதமே சமூக நீதிதான். தமிழகத்திலே சமூக நீதியை பேசுகிற அத்துணை இயக்கங்களும் சமூக நீதியை சூறையாடுகிறார்கள். ஆனால் அந்த சூறையாடுகிற சமூக நீதிக்கு எதிராக களத்திலே சமர் செய்ய போவது தமிழர் தேசம் தான். அதுக்கான அடித்தளத்தை நாம் அமைச்சுருக்கோம். ஆண்டு திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆண்டு திட்டத்திலே சமூக நீதி சூறையாடல் எதிர்ப்பு கருத்தரங்கம் போட்டிருக்கோம் தலைப்பு. நீங்க இன்னொரு தமிழகத்தில் சமூக நீதி சூறையாடப்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லோரும் பயப்படுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை மிகப்பெரிய சமூக நீதி இயக்கமாக காட்டிக்கொள்ளும். ஆனால் இரண்டாவது ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள் தலைவராக வர முடியுமா? அதை தாண்டி தலைவரை கூட விட்டுருங்க, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை கூட விட்டுருங்க, அவர்கள் குடும்பத்தை தாண்டி யாராவது ஒருத்தர் தலைவராக வர முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வர முடியாது. வர முடியுமா? அப்ப சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனா இங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் யாராவது ஏதேனும் உறவுகள் அவர்களுக்குள்ள இருக்கா? ஏதாவது குடும்ப உறவுகள், உறவினர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு பிணைப்பு இருக்கா? கிடையாது. நான் ஏதோ ஒரு மாவட்டம், பொதுச் செயலாளர் ஒரு மாவட்டம், அமைப்பு செயலாளர் ஒரு மாவட்டம், மாநில செயலாளர் ஒரு மாவட்டம், எல்லாத்துக்குள்ளேயும் பிணைப்பை ஏற்படுத்துவது எது என்று சொன்னால் இன்றைக்கு சமூக நிலையிலே, கல்வி நிலையிலே, பொருளாதார அரசியல் நிலையிலே பின்னங்கி இருக்கக்கூடிய இந்த முத்தரைய சமுதாயத்திலே விடுதலை என்பதுதான் எங்களை எல்லாம் இணைத்த புள்ளி. அந்த புள்ளியிலே இணைத்தவர் தலைவர் கே. செல்வகுமார் என்ற சமநிலை போராளி. நாம இந்த கொள்கையை உள்வாங்கிட்டாரா களத்துல நம்மளால வேலை
எதிர்பார்ப்பற்ற நிலை, பற்றற்ற நிலையில இருங்க. உங்களுக்கு பெருமை தானாக வந்து சேரும். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் இருக்கிறது. இந்திய தேசத்துடைய சுதந்திர போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்திய பிரதமராக ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும். காந்தியடிகள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய திருநாட்டினுடைய முதல் பிரதமர், நாட்டை ஆளக்கூடியவர். அதற்கு முன்பாக போராட்டங்களை பார்த்தோம் என்று சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேல் 500 சமஸ்தானங்களாக பிரிந்திருந்த இந்த இந்திய தேசத்தை ஒன்றாக இயக்கவர். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் என்று பல போராட்டங்கள் காந்தியடிகளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடத்தியிருக்கிறார். இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். எல்லோரும் நினைக்கிறார்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள்தான் அடுத்த பிரதமர், காந்தி அவர்களை தான் கை காட்டப் போகிறார் என்று. சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைத்தார் தாம் தான் அடுத்த பிரதமர் என்று. ஆனால் அங்கே அறிவிக்கப்பட்டது, பல்வேறு விமர்சனங்கள் இந்த கருத்தில் எடுத்திருக்கலாம், ஆனால் அங்கே அறிவிக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு. அதை காந்தியிடம் கேட்டபோது சொன்னார், சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பிரதமராக அறிவிக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்திருந்தார், எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜவஹர்லால் நேரு தான் பிரதமராக என்ற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சிறிதளவு மாநிலத்திலே இல்லை. அதனால் அந்த ஒரே ஒரு தகுதி, எதிர்பார்ப்பற்ற பற்றற்ற தகுதி ஒன்று போதும் அவரை நான் பிரதமராக அறிவித்தேன் என்று சொன்னார். அந்த பற்றற்ற நிலைதான் இன்றைக்கு இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்று நாம் வரலாறு பேசுவதற்கு, அந்த பெருமையை பேசுவதற்கு காரணமாக அமைகிறது. அந்த பற்றற்ற நிலை உங்களுக்கு வரணும். அதன் பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராக அறிவிக்கப்பட்டார். அது வரலாறு. இதை பதிவிட வேண்டிய காரணம் என்றால் மாவட்ட செயலாளர் என்னோட வேலை பார்த்து மாவட்ட செயலாளர் இருக்காங்க. நான் மாவட்ட இணை செயலாளரா, நான் மாவட்ட துணை செயலாளரா, என்னையோட சீனியராது, என்னையோட சீனியர் எப்படி நீங்க எப்படி அறிவிக்க முடியும்? சீனியர் ஜூனியர் என்பதெல்லாம் களப்படிதான் முடிவு செய்யும், வயது முடிவு செய்யாது. வயதுதான் சீனியரையும் ஜூனியரையும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம போய் ஒரு 72 80 வயசு 90 வயசு தான் தலைவரா போகணும். அப்படித்தானே? அப்ப எது முடிவு செய்கிறது? எல்லோருக்கும் அண்ணன் தான், வயதான கிழவருக்கும் அண்ணன் தான், சின்னஞ்சிறு பிள்ளைக்கும்
கிட்டத்தட்ட 9 சாராய ஆலைகள் திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் நடத்துகிறார்கள். ஜெகத் ரட்சகன், டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்களே 7 சாராய ஆலைகளை நடத்துகிறார்கள். உண்மையா இல்லையா நீங்க போய் செக் பண்ணிக்கங்க. புத்தகங்களை எடுத்து இணையதளங்கள்ல நீங்க தேடி பாருங்க. நிச்சயம் இது உண்மை. அதனால் அவர்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் தமிழர் தேசத்துடைய தலையாய கொள்கை தமிழகத்திலே ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது. மது போதையினால் சீரழிந்த குடும்பங்கள் இருக்கவே கூடாது. பூரண மதுவிலக்கு என்பதுதான் தமிழர் தேசத்துடைய தலையாய கொள்கையாகணும். இதை 30 கிராமங்களோடு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் மது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் போட்டது. செயல் திட்டத்துக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய தொலைநோக்கு இருக்கிறது. ஏதோ இந்த மாசத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தணும் அறிவிச்சார் பொதுச் செயலாளர். மாசத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக அதை அறிவிக்கல. மது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மது போதையை ஒழிப்பதனால என்ன பயன் அப்படிங்கிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போறோம். ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா இப்ப யாரெல்லாம் சமீபத்தில் விடுதலை திரைப்படம் பார்த்தது? விடுதலை பாகம் 2 நிச்சயமா வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் பாருங்க. பார்க்க வேண்டிய படம் தான். அதுல விஜய் சேதுபதி ஒரு வசனத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? தெளிவான ஒரு வசனம், நமக்கு தேவையானது, இங்கே களத்துக்கு தேவையானது சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? மக்களிடம் போய் சேராத எந்த ஒரு போராட்டமும் வெற்றி கண்டதாக சரித்திரமில்லை. அப்ப நம்ம எந்த போராட்டத்தை எடுத்து நடத்தணும்னாலும் நாம என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? முதல் கட்டமா மக்கள்கிட்ட கற்பிக்கிறோம். என்னன்னு கற்பிக்கிறோம்? மது போதையினால தமிழகத்துல இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய உடல் நலத்துக்கு இவ்வளவு கேடு ஏற்பட போகுது, உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, கிராமம் கிராமமாக கற்பிக்க போறோம். அதன் பிறகு நீங்க அவங்கள ஆர்ப்பாட்ட களத்துக்கு போராட்ட களத்துக்கு கூட்டாதான் வருவாங்க. மக்களை திரட்டுங்க பணி சொன்னாங்க பாருங்க. 5000 பேரை சந்திச்சாலும் 500 பேர் வருவாங்க. அந்த 5000 பேரை என்னன்னு சந்திப்பீங்க? எப்படி சந்திப்பீங்க? போய் சந்திக்க முடியும்? நீங்க பேசணும். என்ன பேசணும்? ஐயா வணக்கம், நான் கட்சியில இருந்து மாவட்ட செயலாளர் வந்திருக்கேன். நாங்க மது போதை ஒழிப்புக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு, ஒழிப்புக்கு ஆதரவா ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடத்தணும். நீங்க வந்து கலந்துங்க. நாட்டுல மது சாராயம் குடிக்கிறதுனால தினசரி இவ்வளவு பேர் இறந்து போறாங்க. 28% பேர் வந்து தினமும் தினக்குடியாரங்களா மாறி இருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒழிக்கணும்னா சமூகத்துல நல்ல சிந்தனைகள் வளரணும்னா நீங்க எங்க கூட்டத்துல வந்து கலந்துங்க. ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு 10 செகண்ட் பேசுங்க, இல்ல 1 நிமிஷம் பேசுங்க. இப்படி சொல்லி கொடுங்க. அதற்கு என்ன தேவை? உங்களுக்கு முதல்ல கொள்கை புரிதல் தேவை. இதை நீங்க பேசணும் மக்கள் இடத்துல. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்னமோ நாட்டுல ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. என்னைக்குமே ரேஸ்ல நம்ம பயணிக்கிறது இல்லை. உண்மைதானே? நாம ரேஸ் இருக்குமா இல்லையா? தமிழர் தேச கட்சியுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் பந்தயத்தில் இருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு கரண்ட் டாபிக் என்ன? ஹாட் டாபிக் ஒண்ணு பெரியார் பிரச்சனை, இன்னொன்னு பொங்கல் பரிசுத்தொகை பிரச்சனை. அதை விட பழசு என்னது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை.
அதுதான் இவ்வளவு ஆண்டு காலமா வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயர்ல நாம கத்துக்கிட்டது. அரசியல் பாடம் படிச்சது எங்க? வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம். சாதாரணமாக ஒரு இடத்துல கொடி ஏற்ற முடியாது. ஒரு இடத்துல சாதாரணமா கொடி ஏற்ற முடியாது. இன்னைக்கு 2000 கொடி இந்த திண்டுக்கல் மாநகராட்சியிலே தமிழர் தேசம் கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்ற முடியாது. சண்டை போடுவோம். இன்னமும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர்களாம் வந்திருக்கீங்க. உங்க ஊர்ல சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. ஒரே நாள்ல 7 வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. கொடி ஏற்றுவதால 7 இடத்துல கொடி ஏற்றும் போது 7 இடத்துலயும் வழக்கு. அப்படி வழக்கெல்லாம் வாங்கி கொடி ஏற்றி வந்ததுனால இன்னைக்கு என்ன ஆகுது? 2000 கொடி வழக்கு. அப்ப எதுவுமே கஷ்டப்படாம எது மட்டும் கிடைக்காது. அத மனதில் நீங்க தெளிவா உருவாக்கிங்க. அதிக நேரம் தலைவர் பேசுவதற்கான நேரம் குறைவா இருக்கு. இவ்வளவு நேரம் அமைதி காத்திருந்த அத்துறை பொறுப்பாளர்களுக்கும் நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துல சொல்லும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. நான் ஒரு போஸ்டர் தான் வெளியிட்டேன். அந்த வீடியோ உடனடியா வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் சொல்லும்போது எது ஒன்றையோ சாதித்து விட்டதை போல அவ்வளவு ஒரு ஆனந்தம். இன்னும் 2-3 நாளைக்கு இந்த நிலையில ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வெற்றி. தான் பெரிய ஆளாகணும், தான் உயர்ந்த நிலைக்கு போகணும் என்பது வெற்றி கிடையாது. ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலைக்கு மக்கள் பணியில போகணும் அப்படிங்கிறதா தமிழர் தேசத்துடைய கொள்கை. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பேர சொன்னாலும் சரி அந்த மாவட்டம் தெரியும். உருவாக்கி வச்சுட்டோம்ல. ஒரு காலத்துல கே செல்வகுமார் அப்படிங்கிற பேரை சொன்னா மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு கே செல்வகுமார் இருக்காங்களா இல்லையா? 50 மாவட்டம் இருந்தால் 50 மாவட்ட செயலாளர் ஒரு கே செல்வகுமார். யாருக்கு இப்பதான் எனக்கு எந்த காலத்துல கேட்க நான் பேசுறது போன்ல யாரும் பேசுறது சொல்றதில்ல. 1-2 பேர் பேசுறது கூப்பிட்டாங்க. அவங்களே நீங்க பேசுங்க, பேசிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? பேச பயம் இல்லை, பேசுவதற்கு பயம் இல்லை. நீங்கள் பேசி பழக வேண்டும். நீங்கள் ஆளுமையாக உருவாக வேண்டும். திருச்சியா அங்கே நீங்கள் ஆளுமையாக இருக்க வேண்டும். திண்டுக்கல்லா அங்கே மாவட்ட செயலாளர் ஆளுமையாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூரா, விருதுநகரா, மதுரையா நீங்கள் தான் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு சொல்லக்கூடாது. அதுதான் மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளரை போடாம போடலாம்ல. காலம் எதுவும் வரல. தேடி அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஐயா கூப்பிட்டு சொன்னேன். மாவட்ட செயலாளர் போய் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. நம்ம பசங்க ஒரு 4 பேரை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்களா என்னன்னு கேட்க சொல்லுங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். திண்டுக்கல்ல இருந்தா நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போகல கூப்பிட்டு சொன்னா தம்பி நம்ம பசங்க வெளியே விட்டாங்க மாவட்ட செயலாளர் போய் பேசிட்டாரு. இதுதான் தமிழர் தேசத்துடைய வெற்றியாக வீரமுத்திரைய முன்னேற்ற சங்கத்துடைய 13 ஆண்டுகால வெற்றியாக நான் பார்க்கிறேன். இந்த பெருமிதத்தோடு இங்கே வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழ் திரு கே செல்வகுமார் அவர்கள் நினைவு பெறுவதை அன்போடு வைக்கின்றோம். அனைவரும் பத்திரிகை இருக்கு. பேரரசருடைய பேரர்களோடு கொள்கை தலைவர்களுடைய ஆத்மார்த்தமான வழிகாட்டுதலோடு தமிழர் தேசம் கட்சியினுடைய 2வது மாநில செயற்குழு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அதோடு கூட வரவேற்புரையாற்றக்கூடிய திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி பிரபலம் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய மாநில தகவல் தொழில்நுட்பத்தினுடைய செயலாளர் அருமை செல்வத்துறை கஜா அவர்களை, மாநில மகளிரணி செயலாளர் திருமண்டலம் கவிதா பிச்சர்,
மேற்கு மண்டலத்தினுடைய மாநில மகளிர் செயலாளர் சித்ரா ஜெயகிருஷ்ணன், மாநில மீனவர்கள் செயலாளர் ஆர்.கே. செல்வம், மாநில இளைஞரணி செயலாளர் பி. செல்லப்பாண்டி, மருத்துவர்களுடைய மாநில செயலாளர் ஐயா அன்புகளில், மாநில மாணவர்களுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி, அதாவது நிதி குழு ஒரு தலைவர் வச்சுங்க, நிறைய குழு போட்டுருக்காங்க. பரிமாறதுக்கு ஒரு குழு, உணவை பார்க்கறதுக்கு ஒரு குழு, இதுக்கெல்லாம் எட்டான குழு எதுன்னு சொன்னா அதான் நிதி குழு. பணத்தை அவர் ரெடி பண்ணி கொடுத்தாதான் கோடி பண்ண முடியும், சமையல் ஆட முடியும், காய்கறி வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாதி பேர் 100 பேர் வந்து வெளியே போய் கேட்ட பிடிச்சு நிற்கிறீங்களா? செயற்குழு நடந்துட்டு இருக்கும்போது கூட இடைவேளை எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? இந்த மண்டபத்துக்கு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இந்த மண்டபத்துக்கு எவ்வளவு கொடுத்தவங்க? ஏசி காது எவ்வளவு கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்க. தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். உணவு ஏற்பாட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய். எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சா சிவகங்கை மாவட்ட செயலாளர் 12 மணிக்கு வரார், தஞ்சை மாவட்ட செயலாளர் 12:15 வர்றார். கேட்டா அங்கிருந்து வர வேண்டாமா? தென்காசி எங்க இருக்கு? கடைக்கோடி மாவட்டம் தென்காசியிலிருந்து 15 பேரோ 10 பேரோ முதல்ல இங்க வந்தது, குறித்த நேரத்துக்கு வந்தது, 9 மணிக்கு வந்தது. தென்காசியினுடைய பொறுப்பாளர்கள் ஞாபகத்தில் வச்சிருக்காங்க. அங்கிருந்து வர வேண்டாமா? எப்போதும் போல எனக்கு அங்கிருந்து கிளம்பி வரும்போது மாநில பரிசீலனை கிடைக்கிற என்னாச்சு, சாமி சிவகாசி தென்காசி வந்துட்டாங்க, மீதி யாரும் வரல, சாப்பிட்டீங்களா? அவர் ஏன் என்ன அக்கறையா கேட்டீங்கன்னா, இல்ல சாப்பிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். என்னை தாமதப்படுத்துறாங்க, நீங்க மெதுவா வாங்க தாமதப்படுத்துறாங்க. ஒவ்வொரு செயற்குழு, பொதுக்குழு, ஆர்ப்பாட்டம், போராட்டத்தையும் சிரிக்காதீங்க. இது நடக்குது. எங்க வந்துட்டீங்க? அந்த மாவட்ட செயலாளர் என்ன கொஞ்சம் டீ சாப்பிடுவாங்க, கொஞ்சம் முன்னாடியே நீங்க தம்பிங்க வராங்க, அவங்க கூட பேசிக்கிட்டுங்க. இது ரொம்ப ஆபத்து. இந்த நாட்டை எத்தனாவது முறையா பாரதிய ஜனதா கட்சி ஆளுது? எத்தனாவது முறையா? 3வது முறையா ஆளுது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியை உருவாக்கிய RSS இயக்கம் 9 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கு எல்லாரும் உள்ள இருக்கணும். 5 மணிக்கு கூட்டத்தை முடிப்போம்னா 5 மணிக்கு உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. 2 மணிக்கு உணவுனா 2 மணிக்கு உணவு கொடுத்துருவாங்க. 2:30க்கு உள்ள வரணும்னு சொன்னா நீங்க 2:30க்கு உள்ள போயிடும். இதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது தெரியுமா? எங்க போய் சேர்த்திருக்க? இந்த நாட்டை, மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆள்வதற்கான தகுதியை 3 முறை கொடுத்திருக்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கி அமைப்பது RSS. அது அவ்வளவு கட்டம் பேக்கா பேசுவான். வரணும்னா வரணும். யார் உட்கார்ந்து போது இந்த மாதிரி நீங்க எந்திரிச்சு போனீங்க பாருங்க. தம்பிக்கு இங்க பேசிட்டு இருக்கும்போது பாதி பேர் எந்திரிச்சு வெளியே போறோம், செல்போன் எடுத்துட்டு போறோம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எல்லாரையும் சந்திக்கிறீங்க. தமிழகம் முழுக்க இருந்து 55 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கீங்க. 55 மாவட்ட செயலாளர்கள் பின்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை கொண்டு நீங்க பொறுப்பாளர். எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து சந்திக்கிறோம். அது கூட முடியல. தயவு செய்து லேட்டா வர்றது, செல்போன் எடுத்துட்டு போய் பேசுறது, பாதி நேரத்தில் போய் கேட்ட முடிச்சுட்டு ஸ்கூல் பையன் நிற்கிறது. அடுத்த கூட்டம்ல தம்பி சொன்னா 12 மணிக்கு கேட்ட சாப்பிட முடியல. எத்தனை மணிக்கு சொன்னீங்க? மாநில செயற்குழு 9 மணிக்கு சொன்னோம்.
துணை செயலாளர் ஆலயத்தியாவது தம்பி ஜெய் ஆரம்பத்திலிருந்து நம்ம கூட இருக்க தம்பி எப்படி தெரியுமா உணவு ஏற்பாடு 3வது மாசம் மாத்திரம் இந்த மாசம் தான் சரியா இருக்கும். சாப்பிட்டு போது வந்து கேட்கிறாங்க எப்படி இருக்கு, அப்ப அந்த என்ன அர்த்தம் இருக்கு, என் ஒரு ஆள்கிட்ட கட்டி ஒட்டுமொத்த உங்களுடைய கருத்தை அறிய விரும்புறான், எப்படி இருக்கு நல்லா இருக்கிறான், அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம், திருப்திகரமா சாப்பாடு கொடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம உறவினர்களுக்கு, நம்ம சகோதரர்களுக்கு, நம்ம கட்சிக்காரர்களுக்கு நம்ம திருப்திகரமா உணவளிச்சோம். ஒரு திருப்தியோட தம்பி அமர்ந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். நான் வசூல் பண்ணது 2 நாள் அதான் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை பிடிச்சுட்டாச்சு, நிதிக்கு பூமி தரையில வச்சாச்சு, திக்குமுக்க ஆடுறாங்க. எப்படி இருக்கும், ஒருத்தர் நம்ம ஆதரிக்கிறானா எதுக்குறானான்னு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த கட்சிக்காரங்களை போய் டொனேஷன் கொடுத்து காட்டுங்க, உங்களை பார்த்து ஓடும். அதுக்கு முன்னாடி தம்பி உங்க பேரை சொல்லி நீ அருமையா வேலை செய்யற, சூப்பர்மா, ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், போராட்டம் செய்கிறோம், பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்கள், நீங்க போய் நிற்கும் என்ன பண்ணுவான், 400 ரூபாய் சாமின்னு ஓடுவான். அவன் ஓடாம இருக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம கையில் தான். தமிழர் தேசம் வச்சு வந்துட்டு எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அதுதான் எங்க பேசியிருக்காங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், நிகழ்காலம் எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்லா போகுதா? தமிழர் தேசம் கட்சியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள் யார், யார் சொல்ல போறோம்? உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது யார்? அது இங்க உட்கார்ந்து நீங்க புரியுதா இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க, ஒவ்வொருத்தருமே ஏழோ தானோட இங்க பேசுறேன். கட்டமைப்பு பத்தி, அமைப்பு செயலாளருடைய வேலை, கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தெளிவா ஒரு வரைபடம் போட்டு காமிச்சாரு. நீங்க வச்சிருக்கப்ப அந்த கையெழுத்துல தயவு செஞ்சு வீட்டுல போய் அந்த கையெழுத்தை திருப்பி திருப்பி பாருங்க, படிச்சு பாருங்க, ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. திருப்பி பார்த்துட்டே என்ன பண்ண போகிறோம். தமிழகம் முழுக்க என்ன மாதிரியான ஒரு அசாதாரண சூழல். காவல் நிலையத்துக்கு போனான்னு சொன்னா, கட்சிக்கார காவல் நிலையத்துக்கு போனான்னு சொன்னா அவனுக்கான உரிய நீதி கிடைக்கிறது. அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸ் அவர்கள் போனாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நீதி கிடைக்கிறது. எந்த கட்சியும் சாராமல் இருக்க இந்த நாட்டில் 60% பேர் எந்த கட்சியும் சாராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அவன்தான் சாமானியன். அந்த சாமானியனுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு யார் இருக்கிறார்கள் சொன்னா தமிழ் தேசத்தை சேர்ந்த நாம் இருக்கிறோம். நீங்க கையை உயர்த்திட்டு போனீங்கன்னு சொன்னா நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய எதிர்காலம் நமக்கு என்ன இருக்கும். அதை விட்டுட்டு பொறுப்பு வாங்கிட்டு தமிழ் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. பொறுப்பால உங்களுக்கு மரியாதையா, உங்களால பொறுப்புக்கு மரியாதையா ஆக சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா அந்த செல்வகுமார் தான் நீங்க பார்க்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஆட்கள் அந்த சமுதாயத்தின் தலைவர்களால பெரிய கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற சமூகத்தினுடைய தலைவர்கள். அந்த நேரத்தில் நான் பாதிக்கப்படுகிறேன். நான் பாதிக்கப்படும் போது யாரும் உதவி செய்ய வரவில்லை. சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டான்னு சொன்னா அவருக்காக உதவி செய்ய வரமாட்டார்கள். சாமானியனுக்காக ஒரு இயக்கம் தேவை. இந்த சமூகத்தில் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. எப்படி தெரியுமா வரவேற்கலாம்? எந்த ஊழியமே நான் தனியாலாம் போயிருக்கிறதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் போனது ஆரம்பத்துல ராயல் என்ஃபீல்ட் புல்லட்ல தான் போயிருந்தேன். அந்த புல்லட்ல போகும்போது கூட என்னை வரவேற்க எல்லா கிராமத்திலையும் குறைஞ்சது 50 பேராவது நிற்பாங்க. எனக்கு பேச தெரியாது. இந்த பேச்சை கேட்பதற்கு ஒவ்வொரு கிராமத்தினுடைய பொது இடமாக இருக்கக்கூடிய கோவில்ல 50 70 இளைஞர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியாது. என்ன சொல்லுவேன்? டீயும் பிஸ்கட் வச்சுன்னா டீ பிஸ்கட்டுக்காக வருவான். அதனால அதை கூட இருக்காத, வெறும் தண்ணியை மட்டும் வை நான் சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. டீ பிஸ்கட் வச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதுக்காக வருவான். நான் அவனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகிறேன். அவன் மீது போடப்படுகிற பொய்யான வழக்குகளை எதிர்த்து பேசுவதற்காக வருகிறேன். அவனுடைய நலனை விரும்பி நான் அங்கே வருகிறேன். ஆகையால எந்த சலுகையும் உனக்கு காட்டக்கூடாது என்பதற்காக டீ பிஸ்கட் கூட இருக்காது. அப்புறம் எப்படி ரொம்ப வந்துச்சு? எதிர்காலத்தை தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் கவனிங்க. டீ கூட கொடுக்காம எப்படி ஒரு கும்பல் வந்ததுன்னா, அவன் கஷ்டப்படுகிற நேரத்தில், அவனுக்கு ஒரு ஆபத்து வருகிற நேரத்தில் அவன் மனசுல யார் தெரியுமா? இந்த செல்வகுமார் தெரியுமா? இன்னைக்கு தான் கேஸ் அன்னைக்கு செல்வகுமார் தான். இப்படி திருச்சியில் தொடங்கிய அந்த சமூக பணி தமிழகம் முழுக்க போடுறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம். நம்ம செய்யற வேலை இன்னைக்கு தமிழ் பேசுற பேரை நம்ம உட்காந்துருக்கோம். எப்படி உட்காந்துருக்கோம்? இவ்வளவு ஒரு கட்டணத்தில் உட்காந்துருக்கோம். பேசுறத போட்டு கட்டணத்தை கட்டி சாமானியனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். அந்த சங்கத்தினுடைய அரசியல் தான் தமிழக தேசம் கட்சி. உங்களுக்கு முன்னாடியே இந்த தமிழகத்தினுடைய முதல்வரை வைத்து மாநாடு நடத்தியது உங்களுடைய தாய் இயக்கமாக இருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். கூட சும்மா ஒரு வார்த்தை கால் மணி நேரம் பேசுறேன்னாரு. தம்பி 4 மணி நேரம் பேசுவோம், உடனே வந்துருவாரு. கும்பலை பார்த்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினார் தமிழகத்தினுடைய அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படி வந்தது? ஒரு வண்டிக்காக பணம் கொடுத்தோமா? அரசியல்வாதிகள் இன்னைக்கு மாநாடு நடத்துறாங்கன்னு சொன்னா மக்களை கிராமத்திலிருந்து கொண்டு அந்த மாநாட்டு திட்டத்திற்கு சேர்ப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்வார்கள். இந்த திண்டுக்கல் மண்ணில் இருந்து சொல்றேன். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் இந்த மண்ணிலிருந்து சொல்றேன். அவள் மீது சத்தியமாக வாகன ஏற்பாடுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. அப்புறம் எப்படி வந்தது கூட்டம்? சத்தியம் வைக்கிறானே. நான் போன 1500 கிராமத்துல ஒரு 1300 கிராமத்துல பிரச்சனை ஏற்படுகிற போது என்னை போனில் தொடர்பு கொண்டு எங்கள் பகுதியில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்திருப்பேன் அமைப்பு ரீதியா. மீதி இருக்கக்கூடிய 200 கிராமங்களுக்கு தான் நான் புதுசு. 1500 கிராமத்துல 1300 கிராமத்திற்கு நான் அவர்களுடைய நல்லது கெட்டது அத்தனை கேட்டுருக்கேன். எது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது சொன்னா சுயநலமற்ற சேவை இருக்குல்ல, சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த கிராமத்துக்கு போய் நாம வேலை செய்யறோம். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். பூர்த்தி செஞ்சோன்னு சொன்னா இவன் ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வருவாரா? அந்த எதிர்பார்ப்பே அவர்களிடம் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க பாட்டுல நல்லது செஞ்சுக்கிட்டே போங்க. 1000 பேருக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னு சொன்னா 250 பேர் நீங்கள் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வருவார்கள். அதை விட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு மாவட்ட செயலாளரான தகுதி வந்துருச்சுன்னு நீங்க மக்களை ஏளனமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களை மக்கள்
ஏளனமாக பார்ப்பார்கள், உதாசீனப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். யாருக்கு கடவுள்? திமுக அதிமுக கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து இத்தனை காலத்துக்கு அடுத்து வரதெல்லாம் நடக்காது. கிராமங்களை நோக்கி நாம் போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுக்கிற போது நாம எதிர்பார்க்காத பெரும் கூட்டத்தை நம்மால கூட்ட முடியும். அப்படிதான் கூட்டம் சொல்லணுமா? இன்னைக்கு எல்லா பகுதிக்கும் போனா வண்டி வருது. அப்படி சொல்ற மாதிரி தலைவர் விளையாண்டா வண்டி வருது. வரவேற்பு கூட ஆள் இருக்காது. நாம போவோம், கிராமத்துல எழுச்சி இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலையும் நடைகிற போது அந்த மக்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்காக வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்பவே தயாரா இருக்கணும். நம்ம 2 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இங்க வந்திருக்கிறது எத்தனை பேர் நான் உள்ளாட்சி பிரதிநிதியா தோன்றா ஜெயிக்கணும், நான் களத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்றவங்க சடனா கேட்கணும். பாதி பேர் பரவாயில்ல. வெற்றிகளை பற்றி கவலைப்படக்கூடாது. களத்துல நாம நிக்கணும்னு சொன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 5 கிராமத்துக்கு போகணும். அந்த கிராமங்கள்ல குறைஞ்சபட்சம் உங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு 10 பேராது. அதான் அசிங்கப்படாம போயிடும். முதல்ல நீங்க இருக்கக்கூடிய கிராமம், நீங்கள் பிறந்த கிராமத்தை சரி செய்யுங்கள். அப்புறம் உங்க பஞ்சாயத்து, அப்புறம் உங்க ஒன்றியம், அப்புறம் உங்க தொகுதி, மாவட்டம் அப்படின்னு நம்ம மேல வரணும். பணம் இல்லாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. தமிழக அரசு கட்சியை தவிர விடுதலை சிறுத்தைகள் மாநாடு கூட காசு கொடுத்தா ஏற்றுவாங்க. சீமானம் கூட ஒரு 200 பேர் 300 பேர் காசு கொடுத்தா கடைசி நேரத்தில் கொடுத்துவாங்க. நம்ம அதனால எங்கேயும் பண்ணல. அதனால நம்ம மிக சரியா தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த இடத்துக்கு போன இப்ப அடிப்படை தேவைகளுக்காக நம்ம அதிகாரிகளை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அடிப்படை தேவைகளை உடனுக்குடனே பூர்த்தி செய்கிறார்கள். அடுத்தது என்ன பண்ணணும்? 2 வருஷத்துக்கு அதிகாரிகள் ஸ்பெஷல் ஆபீசர் அவங்க கையில தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக அனுப்புவது. நீங்க இறங்கி அவர்களுடைய அலுவலகங்களை முற்றுகையிடும் சொன்னீங்கன்னா உடனடியாக அதிகாரிகள் பயப்படுவார்கள். அதிகாரி எப்ப பயப்பட போவான்னு சொன்னா அரசியல்வாதி கூட இருக்கும் போது தான் பயப்பட மாட்டான். இப்போ அவன் தனியாக. அதனால நீங்க களத்துல இறங்கி அதிகாரிகளை போய் சந்திங்க, மனு கொடுங்க. அதுதான் கிராமங்களை நமக்கு கொண்டு வந்து சேரும். நான் மாவட்டத்தில் நான் மாநில தலைவர்னு சொல்லிட்டு மதுரையில் இருந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்தா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்க. அன்றைய முதல்வரையே வியப்போட பார்க்க வச்ச, பிரமிப்போட பார்க்க வச்சோம். அன்றைய முதல்வர் பேச ஆரம்பிக்கும் போது ஒத்த கடையில 2 பக்கமும் வண்டி வந்து இறங்கிட்டே இருக்கு. முதல்வர் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, அம்மா உயிரோட இருக்கும் போது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் கூட போகும்போது இப்படி பதில் வந்துருப்பாங்க. அது மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி ஆட்சியாளர்களை விரல வைத்தோம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக பணம் கொடுக்கல அரசியல் அல்ல. நாம களத்துக்கு போகணும். அதான் திரும்ப சொல்றேன். மணி ஆகிட்டே இருக்கு. கவனம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பேச கேட்க மாட்டேங்க. திரும்ப என்ன சொல்றோம்? நம்முடைய எதிர்காலம், ஒவ்வொரு கட்சி பிரமுகருடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னா நாம நல்லா இருக்கிறது நாடு நல்லா இருக்கு. எப்படி? நாம தான் மக்களுக்காக இறங்கி வேலை செய்யறோம். இப்ப அடிப்படை பிரச்சனை எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம்?
பயிற்சி வகுப்பு அதுதான் நடக்குது. தம்பிங்க கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அப்படின்னா உங்களை கொண்டு வந்து பயிற்சி வகுப்புல உங்களை சரி செய்ய வேண்டிய தலையாய பொறுப்பு எங்க இருக்கு? மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் எல்லாம் பயிற்சி வகுப்பு நடத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்ல தர வேண்டிய கடமை தானே. அந்த நிகழ்வுகளை எல்லாரும் கலந்துக்கணும். அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தவர்கள், அடிப்படை தேவைகளுக்காக களத்தில் நின்றவர்கள், அடுத்து தமிழகத்தினுடைய நலனுக்காக மதுவை ஒழிக்கிறோம், பென்ஷன் விவகாரத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு என்ன பண்றோம்? அடுத்த கட்ட ஆர்ப்பாட்ட போராட்ட நிகழ்வுகளை கையில் எடுத்து மக்களுடைய நலனுக்காக நீங்கள் ஓடுகிற போது நீங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க. எனக்கானவன், எங்களுடைய நலனுக்கானவன், தமிழ் தேச கட்சியை சார்ந்தவன், எங்களுடைய நலனுக்கானவன், பணத்தை எடுத்து போட. உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்டணும்னு சொன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்கள் பணி செய்ய நீங்கள் கிராமங்களை நோக்கி போக வேண்டும். அப்படி போகணும்னு சொன்னா இந்த நாட்டுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். இந்த நாட்டுடைய எதிர்காலம் பிரகாசமானாதான் நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆகையால கிராமங்களை நோக்கி போக சாதியை பார்க்காதீங்க. எப்படியோ எலெக்ஷன் வச்சுக்கீங்களேன், 100% 75% யார் ஓட்டு போடுவான்னு சொன்னா நம்ம மக்கள் போடுவாங்க. மீதி 25% சிறுபான்மை சமூகம் நம்ம மக்களுக்கு பக்கத்திலே இருப்பாங்க. அவங்க கோயிலா இருக்கலாம், ஒட்டலா இருக்கலாம், புலவரா இருக்கலாம், நாயக்கரா இருக்கலாம், ஒட்டலா இருக்கலாம், சிறுபான்மை சமூகத்தையும் நீங்க ஓட்டுக்காக இல்லை, அவளை நீங்க அன்பா ஆரம்பிச்சுங்க. எங்கெல்லாம் சிறுபான்மை சமூகம் நம்மளை விட்டு இருக்கிறாங்களோ அவர்களையும் அன்போடு யாரெல்லாம் நம்மோடு அன்போடு பழகுகிறார்களோ, அன்போடு கை போக்குறார்களோ அவர்களுக்காகவும் நிச்சயமாக தமிழர் தேசம் கட்சி களத்திலே நிற்கும். சொல்லுவாங்க, தமிழர் தேச கட்சி முத்திரைக்கான கட்சின்னு சொல்லுவோம். உடனே என்ன பண்ணணும்? ஒரு விருப்பத்தை கட்டியமைக்கலாம். தமிழர் தேசம் உடைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஒற்றை வார்த்தை அவன் சொல்றது தமிழர் தேச கட்சி முத்திரைக்கான கட்சின்னு சொல்லுவான். அதை எங்க மாற்றணும்னு சொன்னா ஒவ்வொரு தமிழர் தேச கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் அதை மாற்ற வேண்டும். இன்னைக்கு 2 இஸ்லாமியர்கள், ஒரு இஸ்லாமியர்கள், ஒரு கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க அந்த கூட்டத்துக்கு. பொறுப்பாளர் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர் தேச கட்சியினுடைய உறுப்பினராக அல்ல, பொறுப்பாளராக வந்து நம்மோடு கைகோர்த்து களத்தில் நின்று தமிழக மக்களுடைய நலனுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை செய்ய நம்மோடு என்னைக்கு கை கொடுத்தார்களோ அன்னைக்குதான் முழுமையான தமிழர் தேசம் நம்ம கையில் இருக்கிறாங்க. பேர் வச்சு நினைக்காதீங்க. உங்களுடைய நடவடிக்கை மூலமாக இது சாதி கட்சி அல்ல. ஒவ்வொரு தமிழரையும் சாதிக்க வைப்பதற்கான கட்சி அப்படிங்கிறது இந்த களத்துல தான் நிரூபிச்சு காட்டணும். அதே மாதிரி சிங்க கட்சி வீரமுத்தரை முன்னேற்ற சங்கம் பத்திரிகையா இருக்குது. இன்றைக்கு தமிழர் தேச கட்சியினுடைய களப்பணிகளை ஆர்ப்பாட்டம், போராட்டம் அதெல்லாம் சுமந்து வருது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துக்கான பத்திரிகையில முத்தரையர் குலமன்னர் திருமங்கை ஆளுநரை பற்றி எழுதியிருக்கோம். அடுத்தது இது மாதிரியான 2-3 விஷயங்கள் நாம அதில் கொடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்? நீங்க படிக்கணும். அதுக்கு நான் ஒரு வாய்ஸ் வச்சிருக்கேன். சும்மா போய் நான் தமிழக கட்சின்னு சொல்லாம இந்த இந்த பத்திரிகை கொடுத்துட்டு இந்த சங்கத்தினுடைய கட்சியினுடைய பத்திரிகை கொடுத்துட்டு நான் இந்த சங்கத்தினுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்னு நீங்க பேசலாம்.
சந்திப்பதற்கு, கிராமத்திற்கு சென்று இருக்கக்கூடிய ஊர் அம்பலங்களை, நாட்டங்களை, ஊர் தலைவர்களை சந்திப்பதற்கு சிங்கத்திற்கு நீங்க ஒரு பயன்படுத்திருக்காரு. இதன் மூலமா நீங்க மற்றவர்களை சந்திக்கலாம். வெளியில தான் பத்திரிகை இருக்கு, ஒரு 2000 பத்திரிகை இருக்கு. வேண்டிய ஒரு பத்திரிகையை விட 5 ரூபாய் தான். வேணுங்கிறவங்க அந்த பத்திரிகையை வாங்கி போங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பத்திரிகைகளை நீங்க சொன்னீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் வரணும். வாங்கிட்டு போங்க, மக்களை கொண்டு போங்க. நம்முடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதான் பத்திரிகை. யாரெல்லாம் வந்துருச்சு, யாருக்குமே வரலையா பத்திரிக்கை? பத்திரிக்கை மாசம் வரும். என்னுடைய பிறந்த நாளுக்கும் பேரரசுடைய பிறந்த நாளுக்கும் ஒரு 25 பக்கம் புஸ்தகம் வரும். அதுக்கும் நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டிய நேரத்தில் இருக்கிறேன். தம்பிங்க சொன்ன மாதிரி திட்டமிட்டபடி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்கள் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், அதே மாதிரி அரங்க கூட்டம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். வருஷத்துக்கான கூட்டமே சொல்லியிருக்கோம். அதுக்கான பொறுப்பாளர்கள் நாங்கள் நியமிப்போம். அவர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. யாரும் நான் பெரியவன், நான் சின்னவன் அப்படிலாம் இல்லை. தம்பிக்கு சொல்ல மாட்டா, எல்லாரும் அண்ணன் சொல்ல மாட்டேன். வயசு தான் காரணம்னா என்ன தம்பின்னு தான் சொல்றீங்க. வந்து இந்த பெரியவன் அண்ணன் சொல்லுவாங்க. அதனால களப்பணி மட்டும்தான் உங்களை உயர்த்தும். அந்த களப்பணியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஏற்பாடுகளை செய்த அருமை சகோதரர் நிதிக்குழுவினுடைய தலைவர் தம்பி பூமி அவர்களுக்கும், வேடசத்துறை சந்தித்த அருமை சகோதரர் ஜெய் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய 4 மாவட்ட செயலாளர்களுக்கும், அரவிந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானம் வாசிக்கப்பட்டு வாசல் சிங்கத்திற்கு பற்றியே இருக்கு. இணைச்சவர் முகச்சவர் ரூபா 20 ஓரிரு நிமிடங்களில் பொதுவாக நம்முடைய பொதுக்கூட்டங்களாகவும் மாநாடுகளாகவும் தீர்மானங்கள் அனைத்தும் எண்ணிக்கை வாக்கெடுப்பு மூலமாக நம்ம நிறைவேற்றோம். இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் அதேபோல 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நேரப்படி காரணமாக தீர்மானங்களை மற்றும் தற்போது முன் வாசிக்க வேண்டும். தலைவர் அவர்களுடைய அமைக்கிறது. முதலாவது தீர்மானமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்பு வாரி தொகுப்பு சம இடப்பங்கீட்டுடன் முத்திரைகளுக்கு 10 விழுக்கான இடப்பங்கீடை உறுதி செய்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், இரண்டாவதாக வளையர் புனரமைப்பு வாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்கிற தீர்மானமும், மூன்றாவதாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற தீர்மானமும், நான்காவதாக மதுரையில் அரிட்டாப்பட்டில் அமைவிற்கு கன்ஸ்ட்ரக்ட் சுரங்கம் அமைக்க வழங்கப்பட்டுள்ள உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானமும், ஐந்தாவதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற தீர்மானமும், ஆறாவதாக அதிகரித்து வரும் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலை தடுக்க கச்சத்தீவை மீட்டிட வேண்டும் என்கிற தீர்மானமும், ஏழாவதாக திருச்சிராப்பள்ளியில் உள்ள பேரரசர் பெருவெளி முத்திரையர் மணிமண்டபத்தில் அரசாணையின்படி நூலகம் அமைத்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், எட்டாவதாக தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், ஒன்பதாவதாக காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்தி செயல்படுத்த வேண்டும் என்கிற தீர்மானமும், பத்தாவதாக பஞ்சாலை தொழிலாளர் நலவாரியம் அமைத்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், 11ஆவதாக உயர்நீதிமன்றங்களில் தமிழ் மொழியை கூடுதல் வழக்காடு மொழியாக அமைத்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், அடுத்து 12ஆவதாக அறவழி போராட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கிற தீர்மானமும், 13ஆவதாக சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைத்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், 14ஆவதாக திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திட வேண்டும் என்கிற தீர்மானமும், இறுதியாக திருச்சிராப்பள்ளியை தமிழகத்தின் 2வது தலைநகரமாக அறிவித்திட வேண்டும் என்கிற தீர்மானமும் தற்போது இந்த மாநில செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி எண்ணிக்கை வாக்கெடுப்பு செய்கிறது. தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. எல்லாரும் வெளியே போகும்போது சிங்கர் பத்திரிகை இருக்கும். ஒரு பத்திரிகை
ரூபா தான். 100 ரூபாய்க்கு அவங்க எத்தனை பத்திரிக்கை? 20 பத்திரிக்கை வாங்கினா 100 ரூபா. வாங்கிட்டு போய் இந்த கிராம